ஹாய் ஹலோ பேபிஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜேகே கொரோன்ச்சா தாண்டா பார்க்க போகிறோம். இந்த டைட்டில் என்னென்னா நைட் டைம் பைக் ரைட் வித் மை பாய் ஃப்ரெண்ட். ஓகேவா? முன்னாடியே இந்த டைட்டில் நான் லைவில் இருந்தவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். பரவாயில்ல, மாதிரி அப்படியே இதுலேயே யோசித்தேன். அதே மாதிரி வருமானு எனக்கு தெரில. சரி, ஓகே, எப்படி வருதோ நம்ம பார்ப்போம். கொஞ்சம் குட்டியாக தாண்டா இருக்கும். சும்மா ஒரு இது, இப்போ நைட் டைம் நம்ம அந்த ரைட் போகிறோம், அந்த ரைடு எப்படி இருக்குது, ஸோ அது மாதிரி தான் குட்டி தான். ஒரு மாதிரி ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகேடா, ஓகே. நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போடலாமா? அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த ஒன் ஷார்ட்டை பார்த்துட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணணும். ஓகே, சரி, ஓகே. கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி, அவங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் உங்கள் வீட்டில் இருக்கீங்க. உங்கள் அம்மா இருந்துட்டு, ஏ ஒயன் ஒயன், நீ என்னம்மா? ஏய், கடைக்கு மட்டும் போயிட்டு வரியாடி? டைம் ஆயிடுச்சுதான், இருந்தாலும் முக்கியமானது வாங்கணும்டி, போயிட்டு வரியா? அம்மா ரொம்ப லேட் ஆகும், உனக்கே தெரியும்லம்மா நான் சோம்பேறின்ட்டு. அப்புறம் ஏம்மா இப்படிலாம் பண்ணுறேன்? இங்கே பாரு என், சீக்கிரம் போயிட்டு வாடி. போ 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 போ. நீ உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. ஓகே, நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரேன். உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிட்டு முடிஞ்ச அளவு, எப்படி கொஞ்சம் தூரம் தானே எனக்கு தெரியும், என்ன பண்ணி தொலைதும் அப்பங்கார இவ்வளோ தூரமாக வீட்டை கட்டி வச்சிருக்கானே, நான் என்னடி பண்ணுறது? ப்ளீஸ் நீ போயிட்டு வந்துடு. ஏம்மா, அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைய விட்டு வாசப்படி தாண்ட விட மாட்டாங்க. சாயந்தரம் 6 மணி ஆனால் நீ இருக்க பாரு, டைம் எவ்வளோம்மா? 10 மணி. இந்த நேரத்தில் அந்த இடத்துல கரெக்டாக 11 மணிக்கு அந்த கடை மூடும். நான் இங்கேருந்து போகிறதுக்கு 11:45 ஆகிடும். அதுக்குள்ளே நான் போயிட்டு, சரி, அதை 10:45 ஆகிடும். நான் அங்கே போயிட்டு வர்றதுக்கு மறுபடியும் 11:45 ஆகிடும். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைம்மா. பகல்லலாம் போய் அங்கே வாங்கவே மாட்டியா? எதுக்கு உனக்கெல்லாம் ஷாப்பிங்னு ஒன்று அனுப்புகிறாங்க, அப்போயே என்ன தேவைன்னு வாங்க மாட்டியா? என்னை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுற, போம்மா ஃபஸ்ட்டு. போடி வை, கோச்சிக்காதடி. நான் பொறுமையாக தான் வருவேன். அது இதுன்னு சண்டை போட்டேன் அப்புறம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அப்படியே ஒரு நார்மல் ஒரு டிஷர்ட்டு தொலைன்னு அப்படியே ஒரு பேண்ட்டு அப்படியே எடுத்து மாட்டிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. இப்போ அப்படியே உங்களுக்கு ஒரு ஃபோன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஜேகே தான். ஜேகே ஃபோன் பண்ணிட்டு, ஹலோ. ஹலோ, சொல்லு ஜேகே. ஏய், இந்த டைம் பைக்கில் எங்கடி போயிட்டுருக்க? அதை ஏன்டா கேட்குற? எங்கள் அம்மா கடைக்கு போ, அங்கே போ, இங்கே போன்னு சொல்லி என்ன டென்ஷன் பண்ணிடுச்சுடா. வண்டியை இருக்க இடத்துல நிறுத்துற. ஏன் ஜேகே? நிறுத்துனா நிறுத்து. ஏய், நீ எங்கே இருக்க? ஆமாம், நீ எங்கே இருக்க? திரும்பி பார் தெரியும். திரும்பி பார் தெரியும்? அடப்பா, என் பின்னாடியாடா வர நீ? ஆமாம், சும்மா உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னு உங்கள் வீட்டை பார்க்க வந்தா, நீ என்னன்னா அப்படியே கிளம்புற எங்கேயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிஜிக்கு சொல்கிறாரு. நீங்களா இருந்துட்டு, அடப்பாவி, இதெல்லாம் என்னடா இது நியாயம்? இதுக்கெல்லாம் நியாயமே இல்லைடா, போட அந்த பக்கம் அப்படின்றீங்க. இப்போ நீ வண்டி நிறுத்து. எதுக்கு? நிறுத்துனா நிறுத்து, வண்டி நிறுத்து. எதுக்கு ஜேகே சொல்லு? நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். நீயா? எதுக்கு? எதுக்கா? நான் கூப்பிட்டு போகாம வேற யாரையும் கூப்பிட்டு போவா சொல்லு? சரி, ஓகே. ஓகே, வா, நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் வரும்போது இந்த இடத்துல விட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகேவா? ஓகே ஓகே. ஆமாம், உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா என்ன? எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் இருக்குமா ஜெகி? எங்கள் அம்மாவுக்குலாம் தெரியும். எங்கள் அம்மாவுக்குலாம் ஒன்றும் சொல்லலை. நான் ஆரம்பத்தில் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், அதாவது உன்னை லவ் பண்ணுறேன் நான் அப்படின்னா வீட்டில் மறைக்க மாட்டேன், உண்மையெல்லாம் சொல்லிடுவேன். எங்கள் அம்மாவுக்கும் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. உன்னை பற்றி தெரியும் போல், அவங்களும் எதுவும் அவ்வளோக்கெல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லிக்கல, நார்மலாக விட்டாங்க. ஜிகே, இப்போ உனக்கு எதாவது பிரச்சனையா? இல்லடி, வேற யாராவது ஏதாவது சொன்னாங்களா கூட எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அதுக்கு தான் கேட்குறேன். அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்பெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பைக்கில் ஏறி உட்காடுறீங்க. ஜேகேவா இருந்துரு. எப்படியும் ஏன் போகிறது? ஃபாஸ்ட்டாக போகிறதா இல்லை ஸ்லோவாக போகிறதா? கேட்குற கேள்வி பேர் ஏன்டா இப்படி இருக்க ஜேகே நீ? இல்லை, ஏன் இப்படி இருக்க? ஃபாஸ்ட்டாக போ, எனக்கு அப்போ தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்க ஜேகே பார்த்துட்டு. அது சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிறாரு. நீங்கள் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு போகிறீங்க. உங்களுக்கு செம்ம பைக்கில் இந்த மாதிரி நைட் டைம் போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் உங்களை வேற எப்படி சிலு சிலு சிலுன்னு காற்றுலாம் வீசுது, நைட் டைமு, யாருமே இல்லாத ரோடு. அது வேற நான் சொல்லியிருக்கேன்ல, ரொம்ப தூரமாக உங்கள் அப்பா வீட்டை கட்டி வச்சிருப்பாருன்னு. ஸோ அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஃபாஸ்ட்டாக போகிற ஒரு
சில்லுன்னு இருக்கு. 3/4 மணி நேரத்துல போக வேண்டிய இடத்துக்கு உங்கள 1/2 மணி நேரத்துக்கு அந்த 1/2 மணி நேரமோ, 1/4 மணி நேரமும் இல்லாம 2த்துக்கும் இடையில ஒரு டைம் இருக்கும் பாருங்க. ஸோ அந்த டைம்ல அவரு உங்கள கூட்டு போய் அந்த கடையில நிறுத்திர்றாரு. நீங்களா, அப்பா! செமையா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்றீங்களா? ஜேகே பார்த்துட்டு, இன்னும் டைம் இருக்குல்ல, இன்னும் எக்ஸ்ட்ரா ரவுண்டு கூட்டு போட்டா அப்படிங்க. பெட்ரோல் இருக்காடா அப்படி, அதெல்லாம் பார்த்துக்கலாம்ல இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப எனக்கு டபுள் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க ஜேகேவை பார்த்துட்டு. ரைட்டு தாண்டி, ரைட்டு தான் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் உங்களை அப்படியே வண்டியில ஏத்திக்கிறாரு. நீங்களும் அப்படியே ஜாலியா வண்டியில போறீங்க. அங்கன்னு பார்த்தா இப்போ நைட்டு ஒரு எப்படி சொல்றது, நீ அங்கே போயிருப்பீங்களா? இப்போ டைம் 11 மணி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நீங்க வண்டியில ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கீங்க. கரெக்டா இப்போ டைம் 11 ஒரு 15 அந்த டைம்ல இருக்கும். அங்க நடு ரோட்ல ஒரு குல்ஃபி வண்டி போகுது. நீங்க பார்த்துட்டு ஜிக்கி 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 ஸ்லோ பண்ற ஸ்லோ பண்ற ஸ்லோ பண்றா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஜிக்கி. என்னாச்சு, ஏன் ஸ்லோ பண்ண சொன்ன? அங்க பாரு குல்ஃபி, எனக்கு குல்ஃபி வாங்கித்தா ஜிக்கி அப்படிங்கிறீங்க ஜேகே பார்த்துட்டு. அடி பாவி, குல்ஃபி சளி பிடிச்சிக்கும். ஏன் பரவாயில்ல, ஒரு நாள் தானே. ஆல்ரெடி நீ ஜில்லுன்னு அந்த கிளைமேட்ல வண்டியில வேற வந்திருக்குடி, இதுக்கே உனக்கு சளி பிடிச்சிக்கோ. பரவாயில்ல போ, எனக்கு தெரியும், எனக்கு நீ குல்ஃபி வாங்கி தர. நீ சளி பிடிச்சிக்குண்டி, சொன்னா கேளு. பரவாயில்ல, எனக்கு வேணும். கண்டிப்பா வேணுமா என்ன? ஆமா எனக்கு வேணும், வாங்கி கொடு. அண்ணா குல்ஃபி அண்ணா, இங்க வாங்க. டிக்கி, நம்ம தானே அங்கே போனோம், அவர் நமக்கோசரம் தள்ளிட்டு வருவாடா, மூட்டு வாடா அப்படின்னு போய் சொல்லிட்டு நீங்கள் ஜேகே கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போறீங்க. ஜேகே வருது, இவன் ஒரு இதாக தான் சுத்துறா அப்படின்னு போய் சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே கூப்பிட்டு போறாரு. என்னடி குல்ஃபி வேணும் உனக்கு? ஆனால் என்ன ஃப்ளேவர் இருக்கு? பாதாம், வெல்லம், அந்த மாதிரி நிறைய குல்ஃபிமா இருக்குமா? உனக்கு என்னமா வேணும்? எனக்கு பாதாம் குல்ஃபி தாங்கண்ணா அப்படிங்கிறீங்க ஜேகே பார்த்துட்டு. பாதாம் குல்ஃபி? ஜேகே உனக்கு என்ன வேணும்? எனக்கும் அதே சொல்லு அப்படிங்கிறாரு. நீங்க அண்ணா 2 போ. இல்லைண்ணா 3 தாங்கண்ணா. எதுக்குடி 3? வேற யாராவது இங்க இருக்காங்களா அண்ணா அப்படிங்கிறாரு. இல்லையே, எனக்கு 2 உனக்கு 1 அப்படிங்க. 2ஆ? வையான் சாவடிச்சிருவண்டி. ஜிக்கி ஜிக்கி, என்ன ஜிக்கி ஒரு குல்ஃபிக்கு என்ன ஜிக்கி சளி பிடிச்சிக்குவையன், சொன்னா கேளு. இது கூட வாங்கி தர மாட்டியா அப்படிங்கிற. அடிச்சு வந்து தொலை அப்படிங்கிறாரு. நீங்க அப்படியே நடு ஹைவே ரோட்ல அந்த குல்ஃபி, அப்படியே குல்ஃபி அந்த நார்மல் ரோட்டுக்கு குல்ஃபி வாங்கிட்டு போய் ஹைவேல அப்படியே நிக்கிறீங்க. நீங்களா, பாஜிக்கு செம்மையா இருக்கு செம்மையா இருக்கு செம்மையா இருக்கு அப்படிங்கிறீங்க. அப்படியே வானத்தை பார்த்தா அங்க ஃபுல்லா அப்படியே ஒரே ஸ்டார்ஸா இருக்கு, அப்படியே ஃபுல் மூன் அப்படியே இருக்கு. நீங்க அப்படியே பார்த்துட்டு வாவ் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குதிக்கிறீங்க ஜிகே பார்த்துட்டு. அச்சோ குழந்த மாதிரி பண்றாளே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. நீங்களான்ட்டு ஜிக்கே ஜிக்கே டைம் 11 ஆச்சு ஜிக்கே, 12 மணிக்குள்ள வீட்டில் இருக்குன்னு சொன்ன ஜிக்கே. ஆமாம், அதெல்லாம் பத்திரமா இருக்குல்ல, எடுத்துக்கிட்டல உங்க அம்மா கேட்டதெல்லாம், இன்னும் மறுபடியும் சுத வேண்டியதா போயிருது. அதெல்லாம் பத்திரமா இருக்கு, கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே செம்ம ஜாலியா அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்களான்ட்டு சே, எனக்குலாம் இது எவ்வளோ பெரிய ட்ரீம் தெரியுமா ஜேகே? நைட் டைம் பைக் ரைட் வித் மை பாய் ஃப்ரெண்ட். ஐயோ நினைக்கும் போது எனக்கு அப்படியே செம்மையா இருக்கே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க ஜேகே பார்த்துட்டு. இருக்கும்டி, இருக்கும். இந்த மாதிரிலாம் சுத்துறது உனக்கு ஜாலியாக தான் இருக்கும். நாளைக்கு பாரு, நீ சளி பிடிச்சிட்டு கடக்கல, ஜேகேன்ற என் பேரை நான் மாத்திக்கிறேன். என்னன்னு மாத்துவ ஜேகே? அவ்வளோ ஆசைலாம் வேணாம், நான் எப்படியும் மாற்ற மாட்டேன். நானே என்னைக்கும் ஜங்கும் ஜேகே தான், ஓகேவா அப்படிங்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஆமா ஜேகே, உனக்கு இந்த பேர் தான் அழகு, உனக்குன்னே இந்த பேரை எழுதி வச்ச மாதிரி இருக்கும் ஜேகே அப்படிங்கிறீங்க. ஜேகே பார்த்துட்டு ஆல்ரெடி ஐஸ்கிரீம் தின்னு நல்லா குளுகுளுன்னு தான் இருக்கு, இல்லை நீ ஐஸ் வேற வைக்காதடி, எனக்கு வேற ஜுரம் வந்துட போகுது அப்படிங்கிறாரு. நீங்களா இருந்துட்டு அடப்பாவி அப்படிங்கிறீங்க ஜேகே பார்த்துட்டு. சும்மா ஃபன், பார்த்து போயிரு, அதெல்லாம் கூட வரட்டா? வேணா வேணா, இதுக்கு மேலே நான் போய்க்கிறேன். இல்லை, டைம் 11:30, 12 மணிக்கிட்ட ஆக போகுது, நான் வரேன் இப்போ அப்படிங்கிறாரு. நீங்களும் போயிட்டு அம்மா வாங்கிட்டம்மா இந்தாம்மா அப்படிங்கிறீங்க உங்க அம்மா பார்த்துட்டு. அச்சோ ஓகே வாங்கி, நான் இது எதுக்கு கட்டுறேன், காலையில சீக்கிரமா செய்யணும், அதனால தான் கேட்டேன். எதுக்குமா? உனக்கு தெரியாது அவன் என் நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கடி அப்படிங்கிறவங்க. நீங்களா இருந்துட்டு மா என்னம்மா சொல்ற அப்படிங்கிறீங்க. ஆமா அவன் உனக்கு தெரியாது அம்மா, நீ என்கிட்ட கேட்கவே, என்கிட்ட சொல்லவும் இல்லை, என்னம்மா நினச்சிட்டு இருக்க? அந்த தம்பி உனக்கு நல்லா தெரியும்டி. எந்த தம்பி? ஜங்குக்குடி.
இது ஜங்குக்கா? என்னம்மா சொல்ற? ஜங்குக்? ஆமா ஏன் எனக்கு தெரியும் எல்லாம். நான் உங்க அம்மாகிட்டயும் பேசி பார்த்தேன். அதெல்லாம் அவங்க வீட்லயும் ஓகேன்ற மாரி சொல்ட்டாங்க. சரி ஓகே. இதுக்கு மேலயா லேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, மேரேஜ்ன்னு சொல்லிட்டு நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அட பாவி அம்மா! நான் யோசிச்சேன் எதுக்கு இந்த அம்மா சம்மந்தமே இல்லாம இதெல்லாம் இதுக்கு தானா? எஹே. ஏம்மா? நீ அவங்கிட்டயாச்சும் சொன்னியா என்ன? இந்த மாரி இந்த டைம்ல இவ்வளோ வெளிய அனுப்புறேன்ட்டு. இல்லையா ஏன் அவரு வந்தாரா என்ன? ஆ இல்லையே. ஏய் பொய் சொல்லாத. அம்மா கிட்ட போய் சொல்லாத. அம்மா தெரியுது. உன் மொகரைய பார்த்தாலே தெரியுது. அப்படியே இழிச்சுக்கிட்டே வரியே அப்படிங்கிறாங்க. நீங்க வந்துட்டு போம்மா அப்படின்ற மாரி சொல்லிட்டு உங்க அம்மா அப்படியே ஷோல்டர்ல அடிச்சுட்டு நீங்க அப்படியே வெட்கப்பட்டுட்டு போறீங்க உங்க அம்மா. அச்சோ! இந்த பிள்ளைகிட்ட முடியல அப்படின்றாங்க. இப்ப மார்னிங் நீங்க அப்படியே அடிச்சு அடிச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டு தும்பிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா வந்துட்டு, "அடியே ஒயன்" அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறீங்க. உங்க அம்மா பார்த்துட்டு, "இப்ப எதுக்குடி இப்படி தும்பிட்டு இருக்க?" அம்மா ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லன்ட்டு ஏன்டி இப்படி தும்பிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா. நைட்டு நானு ஜில்லுன்னு வண்டியில போனேனா, அப்புறமேட்டு 2 குல்ஃபி சாப்பிட்டேனா, அதனால எனக்கு சளி புடிச்சுக்கிச்சும்மா அப்படிங்கிறீங்க. இப்ப கரெக்டா உங்களுக்கு ஃபோன் அடிக்குது. உங்க அம்மா பார்த்துட்டு, "யார் ஜேகேவா?" அப்படிங்கிறீங்க. ஈ அப்படின்னு இழிக்கிறீங்க உங்க அம்மா பார்த்து. "சரிம்மா பேசி தொலைது எப்படி திட்டு தான் வாங்க போற? வாங்கு வாங்கு நல்லா வாங்குடி உனக்கு இதெல்லாம் தேவைதான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. நீங்களா வந்துட்டு, "சீ தாயானி நீலாம் பேய்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க அப்படியே ஃபோன் எடுத்துட்டு ஹலோ அப்படிங்கிறீங்க. ஜேகே வந்துட்டு, என்னடி பண்ற? ஒன்னும் இல்ல ஜேகே. என்ன வாய்ஸ்ல எப்படி இருக்கு? சளி பிடிச்சுக்கிச்சா? ஆமா. தெரியும் தெரியும். நைட் அவ்வளோ ஐஸ்கிரீமே திங்கும் போதே தெரியும். சொன்னனா இல்லையா? சாப்பிடாதடி சளி பிடிச்சுக்கும். சாப்பிடாதன்னு சொன்னனா இல்லையா? ஏய்டா போடா. வாங்கி கொடுத்துட்டு பேசுற பேச்சு பாரு போ அப்படிங்கிறீங்க. இதுக்கு தாண்டி இதுக்கு தான் உனக்குலாம் வாங்கியே தரக்கூடாதுங்கிறது. எல்லாம் என்ன சொல்லணும் அப்படிங்கிறாரு. விடுச்சு நீ கிளம்பிட்டியா? எங்க கிளம்பிட்டியா? நடிக்காதடா பொறுக்கி அப்படிங்கிறீங்க. ஏன்டி நீ பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லிட்டாங்கடா. சொல்லிட்டாங்களா? சுத்தம் இந்த அம்மா பொண்ணுகிட்ட எதையாவது மறைக்க முடியுதா அப்படிங்கிறாரு. நீங்களா இருந்துட்டு நாங்களாம் அப்படிதான்டா. நாங்களாம் அம்மா பொண்ணு மாதிரியே இருக்க மாட்டோம். நாங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ அப்படிதான் இருப்போம் அப்படிங்கிறீங்க. உங்க அம்மா வந்துட்டு அப்படின்னு மாதிரி சொல்றேன். அம்மா நான் அப்படித்தானே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அம்மா எனக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிறீங்க. உங்க அம்மா பார்த்துட்டு அதாண்டி இப்படி இருக்கிறதுனாலதான் நீ இப்படி இது பண்ற அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படிலாம் சொல்ற? அப்பெல்லாம் இல்லைம்மா அப்படின்ட்டு இருக்கீங்க. உங்க அம்மா பார்த்துட்டு என்ன கருமமா வந்து தொலை அப்படின்றாங்க. ஓகேம்மா ஓகேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இழிச்சுக்கிட்டே போறீங்க. இப்போ அப்படியே உங்க அம்மா பார்த்து இழிக்க வேண்டியது அப்படி நல்லா இழிக்க வேண்டியது அப்படிங்கிறாங்க. ஆமா போமா நானும் தூங்கிட்டு இருக்கேன். ஏதாவது மாத்திரை வாங்கிட்டு வாமா. ஆமாடி மறுபடியும் நான் இன்னும் அங்கே போகணும். என்னன்னு தம்பி வரும்போது வாங்கிட்டு வர சொல்லு. ஜேகே கேட்டுருச்சு வாங்கிட்டு வந்து தொலைகிறேன். உன்னால எனக்கு வேற சளி பிடிச்சிக்கிச்சுடி. என்ன ஜேகே சொல்ற? ஆமா எனக்கு மட்டும் நானும் உன் கூட தானே சுத்தினேன். அப்ப எனக்கு மட்டும் சளி பிடிக்காதா என்ன? நானும் மனுஷன் தாண்டி. நான் ஒன்றும் ரோபோலாம் கிடையாது ஓகேவா? சரி ஜேகே ரொம்ப தான் பண்ற நீ அப்படிங்கிறீங்க. ஜேகே இருந்துட்டு அப்படிங்கிறாரு. என்னடா தும்புற அளவுக்கு சளி பிடிச்சிக்கிச்சா உனக்கு அப்படிங்கிறீங்க. ஏண்டி சளி பிடிக்கிற தும்பு இருமல் வரும் இது என்னடி சளி பிடிக்கிற தும்புற அளவுக்கு சளி பிடிச்சிக்கிச்சான்னு கேட்குற கிற்காடி நீ. ஹிஹி உன் கூட சேர்ந்ததுல இருந்து அப்படிதான் ஜெக்கி எனக்கு இருக்கா மாறிட்டு அப்படிங்கிறீங்க. இனிமே பாரு உன்னை வெளியே கூப்பிட்டு போயிட்டேன்னா என் பேரை மாத்திக்கிறேன் அப்படிங்க. ஜெக்கி இப்பெல்லாம் சொல்லாத ஜெக்கி. ஃபியூச்சர்ல நீ தாண்டா என்ன எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகணும். எனக்கு ஆசையே உனக்கு நல்லா தெரியுமா தெரியாது ஜெக்கி. எனக்கு நைட் டைமு பைக்ல ஹைவேஸ்ல இந்த மாதிரி குல்ஃபி சாப்பிட்டுக்கிட்டு அதுவும் கூட பைக்ல வரதுன்னா எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு தெரியுமா தெரியாதா ஜெக்கி. நீ ஏன்டா இப்படி இருக்க அப்படிங்கிறீங்க. ஜெக்கே பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே தாண்டி உனக்கு பிடிக்கும். அதுக்குன்னு உடம்ப பார்க்க வேணாம். இப்படியே 2 பேர் சேர்ந்து இப்படியே படுத்து படுக்கையா கிடந்தா உனக்கு ஓகேவா? ஓகே இல்ல. அப்போ பார்த்து அப்பப்போ நானா மாசத்துக்கு ஒருக்கும் உன்னை அந்த மாதிரி கூப்பிட்டு போறேன் ஓகேவா? ஓகே சிக்கி அப்படின்னு இழிக்கிறீங்க. ஐயோ இழிச்சு தொலையாத போய் கிளம்பு போ அப்படிங்கிறாரு. ஓகே நான் கிளம்புறேன். நீங்களும் கிளம்பி வாங்க சீக்கிரம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போயிட்டு அப்படியே அழகா சிக்கு கிளம்புறீங்க. ஆனாலும் உங்க முகத்துல அப்படியே ஒரு சளி பிடிச்ச ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியே இருக்கீங்க நீங்களா இருந்துட்டு.
ஜேகேவும் அப்படி அழகா மாப்பிள்ளை கணக்கு அப்படியே கிளம்பி வர்றாரு. நீங்களா ஜேகே பார்த்து அச்சோ ஜேகே இவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை நல்லா சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா வந்துட்டு அப்படியே மண்டையிலே நாலு சாத்து சுத்தி அட்டக்க ஒட்டக்கமா பொம்பளை பிள்ளையாரு பெத்தவங்க முன்னாடி சைட் அடிச்சிட்டு இருப்ப அப்படிங்கிறாங்க. அம்மா நீ போமா, நீலாம் உன் புருஷனை சைட் அடிக்க மாட்ட அப்படிங்கிறீங்க. அடி பாவி, ஒரு அம்மா கிட்ட பேசுற பேச்சாடி இது அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்லிட்டேன்லம்மா, நீ எனக்கு அம்மாவே இல்லை எனக்கு ஃப்ரெண்டு, நீ போமா அப்படின்றீங்க உங்க அம்மா பார்த்துட்டு. உனக்குலாம் இவ்வளோ செல்லம் கொடுத்து தப்பா போச்சு ஏன் அப்படி. அட போம்மா 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 போய் வெள்ளைய போடுறமா போய் ஜூஸ் எடுத்துட்டு வாம்மா அப்படின்றீங்க. அவங்க அவங்க அத்தையா பார்த்துட்டு அம்மாடி ஏன் வாமா இங்க நீ வந்து உட்காருமா வாமா அப்படின்றாங்க. அச்சோ அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் போய் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. உங்க அம்மா பார்த்து உட்காரக்கூடாதோ அவங்க இதுல என்ன இருக்கு, அதெல்லாம் பிள்ளை செல்ல பிள்ளை, அதெல்லாம் உட்காரலாம், அதெல்லாம் தப்பு இல்லை, யாரோ வாழ்னா எல்லாம் நம்ம தானே, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்களும் அச்சோ அத்தை நீங்களும் ஜேகே மாதிரி சோ ஸ்வீட் அப்படிங்கிறீங்க. அவங்க பார்த்துட்டு அச்சோ போதுமா 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 ரொம்ப கொஞ்சாதமா அப்படிங்கிறாங்க. ஜேகே பார்த்து எப்படிலாம் ஐஸ் வைக்கணுமோ அப்பெல்லாம் ஐஸ் வைக்கிறா அப்படின்றாங்க. நீங்களும் வந்துட்டு அட நீ வேற ஐஸை ஞாபகப்படுத்தாது ஜேகே, எனக்கு வேற திடீர்னு தும்பலா வருது அப்படிங்கிறீங்க. சரிதாண்டி, இங்க நான் ஒருத்தர் நிக்கிறேன், என்னெல்லாம் கண்ணுக்கே தெரியாது அப்படின்றீங்க. இப்ப நீங்க வந்துட்டு அதுக்குன்னே எங்க அம்மா அத்தை மாமா எல்லாம் இருக்கும்போது என்ன ஒண்ணு வந்து ஓடி வந்து ஹக்கா பண்ண முடியும் போச்சேக்கே அப்படிங்கிறீங்க. உங்க அம்மா பார்த்துட்டு ஒயன் வாய் உனக்கு ஓவர் அப்படின்றாங்க. நான் போமா சும்மா எல்லாம் ஒரு ஃபன் உனக்கு தெரியாது. அப்புறம் இவன் என்ன கேட்கறான் பாருமா, அவன் நான் கண்டுக்கவே இல்லைங்கணும். நீலாம் இருக்கும்போது நான் எப்படிமா அவன்கிட்ட போய் பேச சொல்லு பார்க்கலாம், அது என் அத்தை இருக்கும்போது நான் எப்படி போய் இவனெல்லாம் கண்டு போய் படா, நீலாம் எனக்கு ஒரு ஆளே இல்லடா அப்படின்றாங்க. ஜேகேவை பார்த்துட்டு ஆமாண்டி, என்னாலதான் உனக்கு எங்க அம்மாவே கிடைச்சாங்க, இல்ல நீ வந்து எங்க அம்மாவை திரும்ப பேசுறியா? ஏய் ஜெக்கே, எங்க அத்தையாலதான் நீ வந்த, அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் எங்க அத்தை தான், அப்புறம் தான் நீ அப்படின்றீங்க. ஜிக்கே பார்த்துட்டு அது சரி அம்மா, இவ ஃபியூச்சர்ல உன்னை விட்டுட்டு தனியா ஊர் சுத்துறதுக்கு இப்பயே நல்லா ஐஸ் வைக்கிறாமா, நீ நம்பிராத, அப்புறம் பாரு நீ வீட்டுல தான் கிடக்கணும், இவ என்னையவே புடிச்சிட்டு வா ஜெக்கே நம்ம மட்டும் போலாம், அத்தையை வீட்லயே விட்டுறலான்றா அப்படின்பா ஜெக்கே. அது இது சொல்றாரு. நீங்களும் அத்தை அப்படிலாம் இல்லை, நான் எங்க போனாலும் சரி உங்களையும் கூட்டிட்டு தான் போவேன். எதுக்குமா, நான் இந்த மாதிரி தும்பிட்டு இருக்கிறதுக்கா அப்படிங்கிறாங்க. நீங்க பாத்தீங்களா நீங்களும் கலாய்க்கிறீங்க அப்படின்றீங்க. அவங்களா இருந்துட்டு சிரிச்சுட்டு சோ அப்பெல்லாம் இல்லையுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. இது பொண்ணு பார்க்க வந்த மாதிரி ஏதோ எல்லாம் ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. நீங்களா பேசிக்கிறீங்க. சே இந்த மாதிரிலாம் எத்தனை பேத்துக்கு அமையும், நமக்குலாம் கனவுல மிதக்கிற மாதிரி. ஆனா என்ன பண்றது, இது நிஜமாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே யோசிச்சுட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்க. அப்படியே ஒரு வழியா அவங்களுக்கு மேரேஜும் ஆகுது. இப்போ மேரேஜ் அன்னைக்கு நைட்டு நீங்க வந்துட்டு ஜேகே என்ன பைக்ல ரவுண்ட் கூட்டிட்டு போறியா அப்படின்றீங்க. ஜேகே அடி வாரி, உனக்கு ஒரு இல்ல உனக்கு மனசாட்சின்ற ஒண்ணு இல்லையாடி, இல்ல டைம் எத்தனை என்ன ஜேகே டைம் இப்ப என்ன 10 மணி தானே ஆகுது, 11:30 கூட்டு போன ஜேகே, இப்ப என்ன கூட்டு போக மாட்டியா? அது அப்ப கூடி அது கல்யாணத்துக்கு முன்னாடியும் அப்ப கூட்டு போன, அதுக்குன்னு இப்பயும் கூட்டு இங்க பாரு ஜேகே, நீ என்ன சொன்ன கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் எப்ப கேட்டாலும் கூட்டு போவேன்னு, மாசத்துக்கு ஒருக்கா கூட்டு போவேன்டி. மாசத்துக்கு ஒருக்குன்னா என்ன ஜேகே, அதுல ஒரு நாள் இன்னைக்கு எடுத்துக்கோ, எனக்கு இன்னைக்குதான் போகணும் போல இருக்கும் அப்போ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பாவம் அந்த மனுஷனை அப்படியே இழுத்துட்டு போறீங்க மேரேஜ் அன்னைக்கு நைட்டு. அவரா இருந்துட்டு நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய இப்ப இங்க இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே யோசிச்சுட்டு அந்த மனுஷன் பாவம் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. நீங்களா வந்து ஜேகி செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே விளாடு போறீங்க, கையெடுக்காத அப்படின்றாரு. ஓகே அப்ப நீ கொஞ்சம் ஸ்லோ பண்ண, நான் அப்படியே அந்த கையெல்லாம் வச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே ஸ்லோ பண்றாரு. நீங்க அப்படியே கையெல்லாம் ஆகாசத்தை நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜாலியா வந்துட்டு இருக்கீங்க. அப்படியே ஜாலியா போகுது உங்களுக்கு, அப்படியே ரைடு எல்லாமே செம்மையா போகுது. ஓகேடா, இந்த ஒரு குட்டி குட்டி ஒரு ஒன் ஷாட்டை நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். ஓகேவா, போதும், நான் சும்மா குட்டியா அப்படி போடலாமேன்னு யோசிச்சா அதே மாதிரி போட்டு முடிச்சிட்டேன். ஓகே, மறக்காம இந்த ஒரு ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. ஓகேவா, பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர்னு பண்ணி விடுங்க. ஓகே ஓகே, நான் வேற அதில் சளி பிடிச்சிருக்குன்ட்டு இல்லை, எனக்கு நிஜமாலுமே சளி பிடிச்சிருக்கு, அதனால நான்
சில டைம் தும்முனத வந்துட்டு நிஜமாலுமே தும்பியிருப்பேன். அத வந்துட்டு மேட்ச் பண்றதுக்கு நான் அப்படியே அந்த சீன்ஸ் இது பண்ணிட்டேன். ஸோ யாரும் கோச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? திடீர்னு சளி பிடிச்சு தும்பிட்டேன்ப்பா. சாரி. ஓகே. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிலாம் யாருக்காச்சும் இருக்கான்னு சொல்லுங்க. ஏன்னா ஒய்ஃப் சொன்ன மாரி தான். இதெல்லாம் ட்ரீம் மாரி தான். யாருக்காவது இருக்கான்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே. டாடா பை பாய்.